திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே கரைச்சுத்துப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கே ஜெயக்குமார் தன்சிங். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த இவர் கடந்த 4ஆம் தேதி தனது வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் கை கால்கள் கட்டப்பட்டு உடல் கருகிய நிலையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து சுரைசுத்துப்புதூருக்கு சென்ற சிபிசிஐடி போலீசார் ஜெயக்குமார் தன்சிங் இறந்து கிடந்த தோட்டத்தில் ஆய்வு செய்தார்கள். மேலும் அவருடைய உறவினர்கள் உள்ளிட்டவர்களிடம் விசாரணையும் மேற்கொண்டார்கள். பின்னர் ஜெயக்குமாரின் மனைவி ஜெயந்தி, மகன்கள் கருத்தையா ஜெப்ரின் மற்றும் மகள்கள் ஆகியோரிடம் பாளையங்கோட்டை என்ஜிஓ காலனியில் உள்ள சிபிசிஐடி போலீஸ் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று சுமார் 6 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்நிலையில் ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக 32 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளார்கள். சம்மன் அனுப்பப்பட்டவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.